வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கல்வியில் சிறந்த பெண்கள். கல்வியில பெண்கள் எப்படி சிறப்புற்று இருந்தாங்க அந்த காலத்தில்ன்றதுதான் பார்க்க போறோம். அதுல யார் புரட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கு. பெண்மைன்ற தலைப்புல புரட்சியை ஏற்படுத்தினவங்க யாருன்னா முத்துலட்சுமி. யாரை ஏற்படுத்திருக்காங்க? முத்துலட்சுமி. அதுக்கப்புறம் பெண்மை உயர்வு. யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ரமாபாய். அதுக்கப்புறம் பெண்மையில துணிவா இருந்தவங்க யாரு? அவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். அதுக்கப்புறம் பெண்மையின் சிறப்பாக விளங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் ஐடாஸ் சோஃபியா ஸ்கட்டர். ஐடாஸ் சோஃபியா கட்டர். அதுக்கப்புறம் பெண்மை அறிவு அந்த பெயருக்கு சிறப்புக்கான பெயர் கூறியவர்கள் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலே. அப்புறம் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் குதித்தவர் யாருன்னா மலாலா. வயது 12 வயசுலயே அவங்க பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த கல்வியில் சிறந்த பெண்கள்ன்ற தலைப்புல இந்த 5 பேரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். பெண்மையின் புரட்சி உருவாக்குவர் முத்துலட்சுமி. இப்ப முத்துலட்சுமி அவங்கள பத்தி பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். முத்துலட்சுமி என்னது? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். அது மட்டும் இல்லாம இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் அவங்க தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் அவங்க தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் அவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் அவங்க தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரும் அவங்க தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இவங்க சில சட்டங்கள் நிறைவேறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. என்னென்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற உறுதுணையா இருந்திருக்காங்க, காரணமா இருந்திருக்காங்க. இவங்க பேர்ல அடையாற்றுல 1930 அவ்வை இல்லன்றதை தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் இவங்க பெயர்ல இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்டித ரமாபாய். இவங்க யாருன்னா சமூக தன்னார்வலர். பண்டித ரமாபாய் யாரு? சமூக தன்னார்வலர். தடைகளை எல்லாத்தையும் மீறி பெண்கள் அந்த காலத்துல கல்வி கற்று பண்டிதராயிருக்காங்க. அப்புறம் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அடுத்து பாத்தீங்கன்னா மூவலர் ராமாமிர்தம். அவங்க யாரு பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி. மூவலர் ராமாமிர்தம் யாரு? சமூக சீர்திருத்தவாதி. அது மட்டும் இல்ல, அவங்க எழுத்தாளரும் கூட. திராவிட இயக்கிய அரசியல்ல செயல்பட்டார். இவரை தேவதாசி ஒழிப்பு முறைக்கு துணை நின்றவர். அந்த சட்டத்துக்கு நிறைவேற்ற துணை நின்றவர் யாரு? முதல் முத்துலட்சுமி. அது கூடவே இவங்களும் மூவலர் ராமாமிர்தமும் துணையா இருந்திருக்காங்க. தமிழக அரசோடைய 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் இவங்க பேர்ல தான் வழங்குறாங்க. திருமண உதவி திட்டம் யாரோட பெயரால வழங்கப்படுகிறதுனா மூவலர் ராமாமிர்தம். இவங்க பெயர்ல தான் திருமண உதவி திட்டம் வழங்குறாங்க. அடுத்து பெண்மைக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா ஐடாஸ் சோஃபியா கட்டர். இவங்க பெண்கள் மருத்துவராவதை மருத்துவருமே விரும்பாத காலத்துல தமிழகத்துக்கு மருத்துவர் ஆகுறாங்க. தமிழகத்துல மருத்துவர் ஆகுறாங்க. வேலூர்ல இலவசமா மருத்துவம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரை பார்க்க போறோம்னா சாவித்ரிபாய் பூலே. இவங்க 1848ஆம் ஆண்டிலே பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காங்க. முதல் பெண் ஆசிரியரும் இவர் தான். முதல் பெண் ஆசிரியரும் இவங்க தான். இதுதான் கல்வியில் சிறந்த பெண்கள்ன்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் இருக்கு. அதை நாளைய கிளாஸ்ல நடத்துறேன். இப்போ ஒரு வீக்கால் ஒண்ணி பண்ணிடுறேன். நான் இந்த
பெண்மை புரட்சிக்கு உறுதியான புரட்சின்ற பேருக்கு சிறப்பு வாய்ந்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி. அவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். அவங்க தான் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் அவங்க தான். தேவதாசி முறை, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் இதெல்லாம் நிறைவேற காரணமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய். இவங்க சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராயிருக்காங்க. பெண்மை துணிவுன்ற தலைப்புக்கு பொருத்தமானவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். இவங்க பேர்ல தான் திருமண உதவி திட்டம் தொடங்கியிருக்கு தமிழ்நாடு அரசு. அதுக்கப்புறம் வந்து ஐடா சோஃபியா ஸ்கட்டர். இவங்க வந்து அந்த காலத்துல லேடிஸே வந்து படிக்கவே கூடாது. இதுல மருத்துவராக சென்னையில வந்து வேலூர்ல மருத்துவரா பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க பெண்மையின் அறிவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. இவங்க 1848ஆம் வருடம் தொடங்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு தொடக்க பள்ளியில ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காங்க. முதல் பெண் ஆசிரியரும் இவங்க தான். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு இதே தலைப்புல சில முக்கியமான இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம.